ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதாங்க விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அதுவும் கவர்மெண்ட் டாக்டர் வந்து இவள வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு அம்னீஷியாவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவ்வளோ நாளா அவங்கள ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே விஜய் அத்தன பேர் முன்னாடியும் சுடர போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாரு. இத எதிர்பார்க்கவே இல்ல யாருமே. ஏன்னா வந்துட்டு விஜய்க்கு ஒரு பாலிசி இருக்கு. பொம்பள பிள்ளைங்கள கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசிய எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ற ஒரு மனுஷன, இவ வந்து ஏன்னா ஒரு 1 பண்ணா 2 பண்ணா பரவால்ல. அளவுக்கு மீறி நெறைய ஃப்ராட் வேல பண்ணது எல்லாமே வந்து வெளிய அப்பட்டமா தெரிய வரவும், விஜயால கண்ட்ரோல தாங்கவே முடியல. சுடர் அடி அடின்னு அடிச்சு, மிகப்பெரிய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்குறாங்க. உண்மையிலுமே மல்லிக்கு இப்பதாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படி விஜய் எப்படி என்னதான் முக்கியமான முடிவுலாம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பாபு சொல்லிடுறாரு. "இங்க பாருங்க மேடம், இவளுக்கு அம்னீஷியாவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டர அழைச்சிட்டு நீங்களே ஒரு கவர்மெண்ட் டாக்டர வர வச்சு இவள செக் பண்ணி பாருங்க. ஒண்ணுமே கிடையாது மேடம்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே சுடருக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஆகா! மொத்தமும் முடிச்சு விட்டாங்களா? கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் டாக்டர் யாராவது வந்தா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்களே! காசு குடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்களே! என்ன பண்றது? என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டே இவ மூஞ்சில வந்து பதட்டம் தெரியறத விஜய் பார்த்துட்டாரு. எதுக்கு எதுக்கு ரேணுகா இப்ப நீ பதட்டப்படுற? அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல விஜய், எனக்கு எல்லாரையும் பார்த்தா பயமாவும், பதட்டமாவும் இருக்கு விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு நடிப்ப போட ஆரம்பிச்சுட்டா. உடனே வந்து விஜய் இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ எத நெனச்சும் ஃபீல் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு பயமா இருக்கு விஜய். நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு விஜய்." அப்படின்ற மாரி இவ வந்து நடிப்ப போட போட மல்லிக்கு வந்து அங்க பிபி பிரஷர் ஏறுது. எப்புட்றா இவ நடிக்கிறா? இவள என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாரி மல்லிக்கு பிபி பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க. "இங்க பாரும்மா, இதுதான் வந்து எனக்கு கடைசி சான்ஸ். இதுலயும் நீ கால வாரி விட்ட அப்படின்னா, நான் சத்தியமா இதுக்கு மேல கடவுள கும்பிடவே மாட்டேன். கடவுள் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. ஏன்னா வந்துட்டு எல்லா வாய்ப்புமே என்ட்ட தட்டி பறிச்சுட்ட. நான் எல்லாத்துலயுமே தோத்து போய் தான் நிக்கிறேன். ஆனா கடைசியா எங்க அண்ணன் மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுலயும் எந்த ஃப்ராடு வேலையும் நடக்காத அளவுக்கு உண்மைய மட்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லு. நான் வந்து விஜயையும் வெண்பாவையும் காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி மல்லி போயிட்டு கடவுள்ட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த மகளிர் போலீஸ் அவங்களும் வந்து ஃபோன் போட்டு இந்த மாரி ஒரு கவர்மெண்ட் டாக்டர வர வச்சுடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவ வந்து கண்ண கண்ண காட்டுறா. காசு குடுக்கறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றா. ஆனா எதுவுமே முடியல. ஏன்னா பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் தான் எல்லா டெஸ்ட்டுமே நடக்குது. "இல்ல, நான் போய் தனியா தான் பண்ணிப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ல, மல்லி அப்பதான் சொல்றாங்க. மல்லி அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. "தனியாலாம் யாரும் எங்கேயும் போய் எதுவும் பண்ண வேணாம். இங்கே இருந்து எல்லாத்தையும் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்துட்டு அதே மாரி அங்கேயே இருந்து பண்ண வைக்கிறாங்க. போச்சு போச்சு எல்லாமே போச்சு. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வந்து குழப்பத்துல இருக்கா. அவளுக்கு படபடப்பு தாங்க முடியல. இப்படியே விட்டு வச்சா சரி வராதே. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாரி அவளுக்கு படபடப்பு உச்சகட்டத்துல இருக்கு. எல்லாருக்கும் பரபரப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல செக் பண்ணி டாக்டர் சொல்றாங்க, "இந்த மாரி அம்னீஷியாவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவ நல்லா தான் இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "மேடம் தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க மேடம்னு" விஜய் சொல்ல, "சார் என்ன சார் பொய் சொல்றேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வர சொல்லியாச்சு. இந்த ரிப்போர்ட்டுக்குலாம் என்ன சார் அர்த்தம்?" அப்படின்ற மாரி கேட்க, "அத பத்தி எனக்கு தெரியாது. அந்த டாக்டர் வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அம்னீஷியா கிடையாது. இவங்க முழுசா தெள்ள தெளிவா நார்மல விட வேகமா செயல்படுது இவங்களோட மூளை எல்லாமேன்னு" சொல்லவுமே, ஏன்னா ஃப்ராட் ஆச்சே. யார எப்ப ஒழிக்கலாம், எங்க யார திருடலாம், எங்க யார கோத்து விடலாம் அப்படின்றதுலயே இருந்ததுனாலயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டாக்டர் இப்படி சொல்லவுமே, விஜய் வந்து சுடர பார்க்குறாங்க. "உண்மைய சொல்லு. நீ ரேணுகா தானா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏன் விஜய் இப்படிலாம் கேட்குறீங்க? நான் உங்க ரேணுகா தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "உண்மைய சொன்னா உனக்கு நல்லது. இல்லன்னா என் கோவத்த நீ பாப்ப." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே சுடர் வந்து சொல்றா, "அ இல்ல, நீங்க அது இது எனக்கு என்னன்னுலாம் தெரியல. எனக்கு மயக்கம் வருது." அப்படின்ற மாரி சொல்ல, மல்லி வந்து சொல்லிர்றாங்க. இவ வந்து பச்சையா நடிக்கிறா. அதனால இவ பேச்ச நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உருப்பட மாட்டீங்க. அதனால நீங்களா ஒரு முடிவு எடுத்தா நல்லது." அப்படின்ற மாரி மல்லி சொல்லவுமே, "சரி, நீ எப்படி உண்மைய எனக்குமே நீ நடிக்கிறன்னு தான் ரேணுகா தோணுது. எனக்கு பயமா இருக்கு. நீ ரேணுகாவான்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கோவம் வந்துட்டு,
இவ்வளோ நாளாக என்னை முட்டாள்தனமாக ஏமாத்திருக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, உங்களை நான் முட்டாள்தனமாக ஏமாத்தலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ என்னை முட்டாளாக தான் முட்டாளாவே ஆக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இல்லை விஜய், அப்படிலாம் சொல்லாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, வேற எப்படி சொல்கிற, நீ இவ்வளோ தான் பண்ணியும் நான் வந்துட்டு அமைதியாக போயிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுத்து வாங்குறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க, அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக நடித்து ஏமாத்தின ஃப்ராடு தான் போல், அப்போ மல்லி அவ்வளோ தூரம் படித்து சொன்னால் நான் தான் மல்லி பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கதிரேசன், என்ன மாப்பிள்ளை என் பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே, உன் பிள்ளைய வந்து நான் சாவடிக்காமல் இருக்கிறேனேன்னு சந்தோஷப்படுங்க, எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுறது போதுன்னே தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன், அதனால் இன்னொரு வாட்டி உன் பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் இவன் வந்து முழிச்சிட்ருக்கா. அப்போ தான் வந்துட்டு விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே வந்து மல்லியை தவிர வேறு யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையுமே வந்து வெளியே வரதான் போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இதுவுமே வந்து ஃபெயிலியராக போகும்னு தான் மல்லி வந்து நம்பிட்டுருக்காங்க. ஏன்னா மல்லியோட நம்பிக்கையும் வந்து ஜெயிச்சிருச்சு, எல்லாமே வந்து ஜெயிச்சிருச்சு. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ, எப்படிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மல்லி பண்ணத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கூடிய சீக்கிரம் அனுபவிக்க வேண்டியது நேரம் வந்துடுச்சு. சுடருக்கு உங்கள் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா சுடருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க, எப்பேற்பட்ட தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. அதனாலவே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு.